வந்து எலக்ட்ரானிக் ட்ரிம்மர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி வந்து இந்த ரேடியோ வந்து ஒரு பழைய மாடல் ரேடியோ. மக்களே இது வந்து எவ்வளோ பழசுன்னு பாருங்களேன். 1973 சந்தையில் வந்து இதெல்லாம் வந்து பார்க்குறது வந்து ரொம்பவே அரிதானது தான். இங்கே தான் வந்து நம்மளுக்கு ஒரு பொருள் மாட்டுச்சுங்க. இதை பார்த்தோன்னுமே வந்து இது வந்து மேட் இன் ஜப்பான் போட்டிருந்ததுங்க. இதோட ரேட் வந்து இந்த லைட்ரு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பல்லாவரத்தில் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. ஒரு PS2 ஒன்று இருந்துச்சுங்க. PS2 வந்து பார்க்குறதுக்கு கண்ணு வந்து கரெக்டாக ஷார்ப்பாக போய் ஒரு ப்ராடக்ட்டில் பட்டுச்சு. அடுத்ததாக வந்து ஒரு டைனரா டிவி ஒன்று பார்க்க முடியுதுங்க இந்த வாரம். ஆனால் அதை வந்து விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை நம்மளுக்கு. ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பல்லாவரம் சந்தைக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப நாள் கழித்து பல்லாவரம் சந்தைக்கு வந்து நான் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காகவே வந்துட்டேங்க. இன்றைக்கி சந்தையில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் வந்து இருக்குது, என்ன ஸ்பெஷலான பொருட்கள் வந்து சந்தையில் வந்து இன்றைக்கி பார்க்க முடியுது அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருள் ஒன்று வாங்கியிருக்கோம். அது என்ன பொருள் அப்படின்னு வீடியோ நடுவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷாப் வந்து இந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க. இந்த கடையில் வந்து நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ண பூட்டு, சாவி, அதுக்கப்புறமா கொஞ்சம் மெட்டல் ஐட்டம்ஸு, போஸ்டல் கார்டு, அதுக்கப்புறமா விண்டேஜ் பொருள்லாம் வந்து கொஞ்சம் நிறைய வச்சுருக்காருங்க. இந்த விண்டேஜ் ஃபோட்டோஸு அதெல்லாம் இப்போ நீங்கள் என் கையில் பார்க்குறீங்களே, இது வந்து ஒரு பழைய காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஹேர் கட் பண்ணுறதுக்கு, அதாவது ஹேர் ட்ரிம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு பொருள். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரானிக் ட்ரிம்மர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி வந்து ஹேரை வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மெக்கானிக்கல் ட்ரிம்மருங்க அது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு பிலிப்ஸோடைய பேக்கெட் ரேடியோ ஒன்று பார்க்க முடியுதுங்க. இந்த ரேடியோ வந்து ஒரு பழைய மாடல் ரேடியோ. இது வந்து அடிக்கடி வந்து நம்ம பல்லாவர சந்தையில் வந்து பார்க்க முடியாது, எப்பயும் அதான் பார்க்க முடியும். ஸோ நம்மளும் வந்து ஒரு 2 பீஸ் இந்த மாதிரி வச்சுருக்கோங்க. கண்டிஷன் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ 600 ருபீஸ் சொன்னார். ஸோ ப்ரைஸிங் வந்து லாஸ்ட்டாக 500 ருபீஸ் சொன்னார். அதுக்கப்புறமா இந்த மெட்டல் துப்பாக்கி தீபாவளி டைம்லலாம் வந்து இந்த மெட்டல் துப்பாக்கி வந்து நீங்கள் ஒரு 90s கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு வாட்டேஜ்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் நிறைய டைம் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த மெட்டல் துப்பாக்கி வந்து பல்லாவர சந்தையில் பார்க்குறேங்க. மக்களே, அடுத்ததாக வந்து எடக்கல் வச்சுருக்கிறாருங்க. ஒவ்வொரு சைஸாக வந்து வச்சுருக்கிறாரு. இந்த எடக்கல்லாம் வந்து இப்போ பயன்பாட்டிலே கிடையாது. ஸோ இவர்கிட்ட இருக்கிற பொருள் எதுவுமே வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லைன்னு வச்சுங்களேன். இந்த பூட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பழைய பொருளுங்க. அதுக்கப்புறமா நிறைய பொருள் வச்சுருக்கிறாரு. ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நிறைய போஸ்டல் கார்டு வச்சுருக்கிறாருங்க. போஸ்டல் கார்ட்ஸ் வந்து இப்போலாம் நம்ம வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிதாகிடுச்சு. அடுத்ததாக வந்து யாரோ ஒருத்தருடைய ஒரு பழைய ஸ்கூல் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ பாருங்களேன், 85, அதாவது 1985 போட்டிருக்கு. கண்டிப்பாக இது வந்து யாரும் தூக்கி போட்டிருக்க மாட்டாங்க, எப்படியாவது தொலைஞ்சு போயிருக்கும். ஸோ வீடியோ ஷூட் பண்ணும் போது அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து தொலைஞ்சு போயிருக்கும். மக்களே, இது வந்து எவ்வளோ பழசுன்னு பாருங்களேன். 1973. ஸோ 73 எடுக்கப்பட்ட ஃபோட்டோங்க இது. ஸோ இதை கூட வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பழைய ஃபோட்டோ, அதுக்கப்புறமா இந்த மாதிரி போஸ்டல் கார்டு, இதெல்லாம் வந்து நிறைய கலெக்ட் பண்ணுறாங்க. நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து ஒருத்தர் வந்து ஃபுல்லாக வாங்கிட்டார் அதை. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு ஓலைச்சுவடி பார்க்க முடியுதுங்க. சந்தையில் வந்து இதெல்லாம் வந்து பார்க்குறது வந்து ரொம்பவே அரிதானது தான், எப்பயாவது தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். இது வந்து தமிழ் ஓலைச்சுவடி தான் சொன்னார். நம்ம தமிழ் வந்து நம்மளுக்கே வந்து தெரியாத மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து தமிழை வந்து மருவி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையானது. இது வந்து ஹேண்டில் பண்ணுறதே வந்து எனக்கு அப்படியே நான் வந்து பயந்துட்டு தான் எடுத்தேன். எங்கே இது வந்து உடஞ்சி கிடிஞ்சு போயிடுமோ இல்லை கொட்டிடுமோ அப்படின்ட்டு. ஏன்னா அவரும் சொன்னார் ரொம்ப வருஷம் ஆனது பீஸுங்க, அது கொஞ்சம் பார்த்து எடுங்க அப்படின்ட்டு. ஸோ 4500 சொன்னாருங்க அந்த ஓலைச்சுவடி. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த கடைக்கு வந்தாச்சு. ஸோ வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ட்டு. இந்த கடையில் வந்து நிறைய இந்த ஸ்பீக்கர்ஸு, ஹைஃபை சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் சானியோடைய ஒரு டேப் ரிகார்டு பார்க்க முடியுதுங்க. இந்த டேப் ரிகார்டு வந்து சின்னதாக காம்பேக்டாக நல்லா சூப்பராக இருந்தது, ஹேண்டியாக இருந்தது. ஸோ இதை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். பேக் டோர் வந்து இதில் மிஸ்ஸிங்கு, ஸ்க்ரூஸ்லாம் வந்து நல்லா இருந்தது. ஸோ நான் வந்து யோசித்து பார்த்து அதை வாங்கலை. அடுத்ததாக வந்து இந்த கமர்ஷியல் கம்ப்ரஸர் ஒன்று பார்க்க முடியுதுங்க. ஸோ கமர்ஷியல் கம்ப்ரஸரு இதெல்லாம் வந்து நிறைய பேர் பை பண்ணுறாங்க. காலையிலே வந்து இதெல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுது பல்லாவரத்தில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாக் கேஜ் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. இந்த கேஜ் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியும், ஆனால் வந்து இது வந்து பெரிய சைஸ் கேஜுங்க இது. ஸோ 1200 சொன்னார். அப்போவே வந்து ஒருத்தர் 900க்கு பேசி முடிச்சு வாங்கிட்டார். அதுக்கப்புறமா இந்த டேப் ரிகார்டரை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து வாங்கிட்டாருங்க. ஸோ நல்லா இருந்தது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட்டு இங்கே தான் வந்து நம்மளுக்கு ஒரு பொருள் மாட்டுச்சுங்க.
இதை பார்த்தோன்னே வந்து ஆஹா இன்றைக்கி ஒரு வால் ரேடியோ வாங்கியாச்சு அப்படின்னு முடிவு பண்ணி இந்த பொருளை வந்து அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துட்டேன். ஏன்னா வந்து நம்ம வந்து அப்படி லைட்டாக திரும்பினா கூட இன்னொருத்தர் வந்து யாருனா எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய பொருள் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இன்றைக்கி இதை கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்ட்டு இதை பற்றி அப்படியே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் வந்து சுவிட்செல்லாம் போட்டிருந்தாங்க. சுவிட்செல்லாம் போட்டதுமே எனக்கு டவுட் வந்துச்சு. இது வந்து வால் ரேடியோ மாதிரி தெரியலையே. தூக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரூவெல்லாம் வந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து கழட்டி பார்த்தோன்னே இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ. இது வந்து வால்வ் ரேடியோ கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இது வந்து ஒரு வால்வ் ரேடியோ தான் சொல்லுவீங்க. ஸோ அதே மாதிரி இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ தான். ஸோ இதை வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணலாம். பார்க்க வந்து இது ரொம்ப பிடிச்சி போச்சுங்க இது பார்க்குறதுக்கு. அதனால் வந்து எப்படி இருந்தாலும் இது வாங்கிடணும். இன்றைக்கி ரேடியோ வாங்குகிற ஐடியாலாம் கிடையாது. ஆனால் என்கிட்ட வந்து பிலிப்ஸ் இருக்குது, அப்புறம் மர்ஃபி இருக்குது. புஷ் ரேடியோ வந்து மட்டும் இந்த மாதிரி வால்வ் டைப்பில் வந்து என்கிட்ட இல்லை. சரி, அதனால் இதை வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கிடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி பொறுமையாக இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். இதை வாங்கிட்டு தான் வந்து நம்ம அடுத்த வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படின்னு நினச்சி இதை வந்து வாங்கிட்டேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்னென்ன பொருட்கள்லாம் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். அந்த கடையிலே வந்து பக்கத்தில் இன்னொருத்தர் கடை போட்டிருந்தார். அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன பேக்கெட் எஃப்எம். இந்த பேக்கெட் எஃப்எம் வந்து என்கிட்ட இதே மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் இருந்தது ஃப்ரண்ட்டில் அந்த கிரில் வந்து. சரி பரவாயில்ல, நம்ம அதில் இருக்கிற ஸ்பேரை தூக்கி இதுக்கு போட்டு யூஸ் பண்ணி இதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து இது வாங்கிட்டேங்க. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 100 rupees தான் சொன்னார். சரி ஓகே பரவாயில்ல, அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ஸ்பேர் காஸ்ட்லையும் யூஸ் ஆகட்டும் அப்படின்னு வாங்கி வச்சாச்சு. அடுத்ததாக பக்கத்தில் வந்து ஒரு சென்ட் தாமஸ் கிளாக் டைப்பில் வந்து ஒரு கிளாக்கு. இந்த மாதிரி வந்து மாடலில் நிறைய கிளாக் வருது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட் தாமஸ் கிளாக் தான் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து மேட் இன் ஜப்பான் போட்டிருந்ததுங்க. இதோட ரேட் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணல கடைக்காரு. ஸோ இதோட ரேட் வந்து எனக்கு தெரியாது, என்னுடைய ஃபாதருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி நம்ம அடுத்தடுத்த வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படின்ட்டு அங்கேருந்து கொஞ்சம் கிளம்பியாச்சு. சரி வேறு ஏதாவது பொருட்கள் அங்கேயே இருக்குதா அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அந்த கிளாக்கை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் டேமேஜான கண்டிஷன் தான். ஆனால் இந்த மாதிரியான கிளாக் வந்து நம்ம பார்க்க முடியாது அதிகமாக. அதுக்கப்புறமா ஒரு லைட்ரு ஒன்று பார்த்துங்க. இந்த லைட்ரு பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஹாலிவுட் மூவிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து இதில் கேஸ் இருக்காது. நம்ம வேணால் அந்த கேஸ் ஃபில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் இந்த லைட்டரை. ஸோ சூப்பராக இருந்ததுங்க லைட்ரு. நல்ல ஒரு வின்டேஜ் லுக்கில் சூப்பராக ஒரு ரெக்கடாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது திங்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ரேடியோ கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பேக்கெட் எஃப்எம் வாங்கியிருக்கோம். ஸோ பக்கத்து கடையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த பேனசானிக்கோடைய ஒரு ஹோம் தேட்டர்ஸு, அதுக்கப்புறமா ஜான் பேரலோடைய ஒரு பார்ட்டி ஹோம் தேட்டரு. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஹோம் தேட்டர்ஸு, ஸ்பீக்கர்ஸு அதெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம், நம்ம வேறு ஏதாவது நம்ம வாங்க முடியுமா அப்படின்ட்டு. கீபோர்ட்லாம் கூட கொஞ்சம் வச்சுருந்தாங்க. கீபோர்ட்ஸ்லாம் வந்து பல்லாவரத்தில் நிறைய கிடைக்குதுங்க. அப்புறமா 2 ஐபேட் இருந்ததுங்க. நீங்கள் பல்லாவரத்தில் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஸ்பேருக்கு வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். ஏதாவது ஸ்பேருக்கு மாற்றி போட்டு நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் வந்து அதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வாங்கி அதுக்கு டிஸ்பிளே மாற்றி பேட்டரி மாற்றி இது இவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உள்ள ஐக்ளோட் இருக்கும். சரிங்களா? அப்படியே நீங்கள் கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணாலுமே வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான் நீங்கள் வாங்குறது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஷாப்பில் வந்து ஒரு PS2 ஒன்று இருந்துச்சுங்க. PS2 வந்து பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து நல்லா ஃப்ரெஷ் கண்டிஷனில் நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி இருந்தது. கிட்ட வந்து நம்ம எடுத்து அதை செக் பண்ணி பார்த்தோம். உள்ளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லொடன்னு கிடக்குன்னு ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து சர்வீஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா கன்சோல்ஸு, ஜாய்ஸ்டிக்ஸு, அதுக்கப்புறமா கேபிள்ஸு இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. இந்த மெயின் யூனிட் மட்டும்தாங்க இருந்துச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி நம்ம வந்து அதோட எதுவும் எடுத்து பார்க்கல, அதை அப்படியே வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஏதாவது பொருள் இருக்குமா அப்படின்ட்டு நம்ம அடுத்தடுத்த பொருள் பார்க்கலாம் அப்படின்ட்டு அடுத்த கடைக்கு போயாச்சுங்க. இங்கே வந்து ஆரோ வாட்டர் பியூரிஃபையர் இருந்ததுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த ஆரோ வாட்டர் பியூரிஃபையருடைய நம்பர் வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டார். அது நம்ம டைமா இல்லை அவர் டைமான்னு தெரில. நம்ம கேட்குற கடைக்காரங்களாம் வந்து நம்பரை ஷேர் பண்ணவே மாட்டுறாங்க. இவரும் வந்து நம்பர் ஷேர் பண்ணல, வேணும்னா நேராக வந்து வாங்கிக்கிங்க அப்படின்ட்டாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கீ கொடுக்குற கிளாக்கு, அலாரம் கிளாக்கு. இந்த கிளாக் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கண்ணாடி இல்லை, மேபி கண்ணாடி உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டேமேஜ் வந்து பேக்கில் இல்லாமல் தான் இருந்தது. ஸோ எவ்வளோன்னு கேட்டேன், 600 rupees சொன்னார். நான் கொஞ்சம் கம்மி பண்ண சொன்னேன், ஒரு 350 400 வாங்கிக்கிங்க அப்படின்னு. அவர் முடியாதுன்ட்டார். ஸோ அதனால் வந்து அதுக்கு மேலே இதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்ல அப்படின்ட்டு நம்ம இது வந்து வச்சாச்சுங்க. ஸோ வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த ஷாப் போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்புறோம். இன்றைக்கி பல்லாவரம் சந்தையில் வந்து நான் ஒரு 10 மணி வரைக்கும் இருந்தேங்க.
வெயில் வந்து அதிகமாக இல்லை நான் இருக்கிற வரைக்கும். ஸோ கிளைமேட் நல்லா இருந்தது, நல்லாவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்த்துலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளோட சேனலில் வந்து நிறைய இந்த மாதிரி ரீஸ்டோரேஷன் கண்டென்ட்டு, இந்த மாதிரி மார்க்கெட் விளாகு, விண்டேஜ் ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூஸு, அதுக்கப்புறமா விண்டேஜ் திங்ஸை வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணி போடுற இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோ வந்து நமக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு, ரெடி பண்ணுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குங்க. ஸோ இந்த கடையில் வந்து என்ன பொருள் இருந்ததுன்னு வந்து பார்த்துடலாம் வாங்க. கைஸ் இங்கே வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தேன். நம்ம கண்ணு வந்து கரெக்டாக ஷார்ப்பாக போய் ஒரு ப்ராடக்ட்டில் பட்டுச்சு. இந்த குட்டி டிவி, நம்ம வந்து நிறைய மினி டிவி வாங்கியிருக்கோம். அதை வந்து நிறைய வந்து சர்வீஸ் பண்ணி ரெடியும் பண்ணியிருக்கோம். இந்த மினி டிவி வந்து பார்த்தோன்னே வந்து எப்படின்னா வாங்கிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஒரு டவுட்டு, உள்ளே வந்து கண்டிப்பாக சர்வீஸ் பண்ண மாதிரி தெரியுது. ஒயரெல்லாம் வந்து வெளியே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த டியூனிங்லாம் வந்து சரியாக டியூன் ஆகலை. ஸோ ரேட்டை வந்து செட் ஆகலைங்க. 1600 சொன்னார். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு. அடுத்ததாக வந்து ஒரு டைனோரா டிவி ஒன்று பார்க்க முடியுதுங்க இந்த வாரம். இந்த டிவி வந்து நம்ம ஜானகிராமன் அண்ணன் கடையில் இருக்கிற மாதிரியே ஒரு டிவி, அதே மாதிரி டிவி தான் இதுவும். ஆனால் வந்து டைனோரா டிவி. அப்புறம் வந்து ஒரு பழைய காயின் டெலிஃபோன் ஒன்று இருந்துச்சுதுங்க. இந்த காயின் டெலிஃபோன் வந்து 3500 நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம அது வந்து ரேட்டு கேட்டு வீடியோவில் போட்டிருக்கோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மோர் மார்க்கெட்லேயும் கடை போடுவாங்க. நீங்கள் நம்மளோட மோர் மார்க்கெட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கிராமா ஃபோன் வச்சுருந்தாருங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஃபிலிம் ப்ரொஜெக்டரு. நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஷாப் வந்தாச்சுங்க. இங்கே வந்து ஒரு ரெக்கார்ட் பிளேயரு, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூல் பிளேயர் ஒன்று இருந்துச்சுங்க. அந்த ரீல் டு ரீல் பிளேயர் வந்து கொஞ்சம் வாங்கிடலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் வந்து ரேட்டு தான் வந்து செட் ஆகலை. ஸோ ரேட்டு கூட பரவாயில்ல, எப்படின்னா வந்து அடித்து பேசி நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, அது நம்ம எடுத்துகிட்டு போய் ரீஒர்க் பண்ணணும்னு வச்சிங்களேன், ஸ்பேர் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டமாங்க. அதுங்க ரொம்ப கஷ்டம். சரி, ஏதோ ஒரு கேட்ரேஜு, பெல்ட்டு, மோட்டரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம்னா பண்ணிடலாம். அது வந்து ஃபுல்லாகவே அப்படியே துரும்பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் அதை வந்து விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை நம்மளுக்கு. வாங்கினாலும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐடியா, ஒரு 2 மனசாக இருந்துச்சுங்க. அது நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இதுவே. ஸோ நல்ல பீஸாக கொஞ்சம் மாட்டுச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். இதில் பட்டன்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்டெக்காக போயிருந்தது. ஸோ அவர் வந்து ரேட்டு கம்மி பண்ணுற மாதிரி தெரில. 2500 சொன்னார். ரெண்டுமே எடுக்கிற மாதிரினா கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணுறேன் அப்படின்னாரு. நம்ம கூடவே வந்து இன்னொருத்தரும் கூட பார்த்துட்டு இருந்தாருங்க. அவரும் வந்து வாங்குகிற ஐடியாவில் தான் இருந்தார். அவர் வந்து 1500 கொடுங்க அப்படின்னு வந்து ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தார். இவர் வந்து கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வேறு என்ன பொருள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஸோ எப்போயாவது வந்து நம்மளுக்கு கையில் மாட்டோம், அப்போ வந்து நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். பெரும்பாலும் வந்து நான் இது அதிகமாக எடுக்கிறதில்ல. இந்த ரீல் டு ரீல், இந்த ஸ்பூல் பிளேயர்லாம் வந்து ரெக்கார்ட் பிளேயர்ஸ்லாம் வந்து அதிகமாக நம்ம எடுக்கிறது கிடையாது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது நமக்கு மாட்டுச்சு அப்படின்னா, டைம் இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்து நம்ம அதையும் வந்து ஒரு ரீஸ்டோரேஷன் பண்ணி போட்டுடலாம். மக்களே, இந்த கடைக்கு வந்திருக்கோங்க. இந்த கடையில் வந்து ரொம்ப நாளாக வந்து நமக்கு எந்த பொருளும் மாட்டலை. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் வந்து மாட்டலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கடையில் வந்து ப்ரொஜெக்டர்ஸு, அதுக்கப்புறமா நிறைய டேபு, சாம்சங் டேபு, லெனோவோ டேபு, அப்புறமா பிலிப்ஸோடைய ஒரு ரேடியோ. இந்த ரேடியோ வந்து இப்போவும் சேல்ஸில் இருக்குங்க. அது வந்து பழைய ரேடியோ கிடையாது, இப்போ கூட சேல்ஸில் இருக்குது. நிறைய ப்ரொஜெக்டரு, 2 வாரமாகவே நிறைய ப்ரொஜெக்டர் பார்க்க முடியுது பல்லாவரத்தில். ஸோ அப்புறமா இங்கே ப்ளோயரு, இந்த ஏர் ப்ளோயர் வந்து நிறைய வச்சுருந்தார். இவர் நம்ம வழக்கமாக வாங்குவோம் பார்த்திங்களா இந்த பாய் கடை, அவருமே வந்து ப்ரொஜெக்டர் வச்சுருந்தார். இந்த பென்கியூ ப்ரொஜெக்டர் வந்து எங்கே தான் இவங்க பிடிச்சாங்கன்னு தெரில. எல்லா கடையிலுமே வந்து இந்த பென்கியூ ப்ரொஜெக்டர் இருக்குங்க. இங்கே ஒரு 4-5 ப்ரொஜெக்டர் வச்சுருக்கிறாரு. ஒருத்தர் 5-6 ப்ரொஜெக்டர் வச்சுருக்கிறாரு. ஸோ பல்காக வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ப்ரொஜெக்டர்லாம் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, ப்ரொஜெக்டர் வந்து நார்மலான ஒரு பொருள் மாதிரி கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இவ்வளோ மணி நேரம் தான் அது ஓடும். அதுக்கப்புறமா அந்த லென்ஸ் வந்து ப்ராப்ளம் வரும், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். ஒரு பெஞ்ச் வைஸ் கூட ஒன்று பார்க்க முடிச்சுதுங்க. இது நிறைய யூசேஜ்க்கு யூஸ் ஆகும். அப்புறமா சாம்சனுடைய ஒரு சிடி பிளேயரு, டிவிடி பிளேயர் நினைக்கிறேன், அப்படியே பாக்ஸோடு வச்சுருந்தாருங்க. ரிமோட் இல்லை. எப்போவுமே வந்து டிவிடி பிளேயர் வாங்குறீங்க அப்படின்னா ரிமோட்டோட வாங்கிக்கோங்க, அதுதான் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறமா ஒரு ஆர்சி ஹெலிகாப்டர் ஒன்று மாட்டுச்சு நம்ம கண்ணுக்கு. டிரான்ஸ்மிட்டரும் கூட இருந்ததுங்க. ஸோ பார்க்க நல்லா இருந்தது.
ஆனால் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. பேட்ரி இல்லை, டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து ஓல்டு டிரான்ஸ்மிட்டரு, ரொம்ப வந்து ரேஞ்ச் இருக்காது. ரேஞ்ச் வந்து ரொம்ப கிட்ட தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு போட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்துச்சுங்க. இந்த ஸ்பீக்கர் வந்து ஓவராலாக நல்ல கண்டிஷனாக தான் இருந்தது. 600 சொல்லியிருந்தார். ஸோ அடுத்ததாக வந்து டேப் ரிகார்டு சிஸ்டம் இருந்தது, சானியோ டேப் ரிகார்டு. இன்றைக்கி சானியோ டேப் ரிகார்டு வந்து ஒரு 4-5 டேப் ரிகார்டு பார்த்தாச்சு. சின்னது ஒன்று, பெருசு ஒன்று, ரெண்டுமே வந்து சானியோ பிராண்டு தான் போட்டிருந்தது. ஸோ இது வந்து நிறைய பேர் இப்போ வாங்குறாங்க. டேப் ரிகார்டெலாம் வந்து ஒரு டைமில் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே ஆள் இல்லாமல் இருந்தது. இப்போ பல்லாவரத்தில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்புறமா வந்து ஒரு பழைய மர அலமாரி மாதிரி ஒன்று பார்க்க முடியுதுங்க. ஸோ இது வந்து ஒருத்தர் வாங்குறதா பேசிகிட்டு இருந்தார். ஆனால் வந்து இதில் வந்து 2 ஷெல்ஃப் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ இந்த உட்டனு பொருள்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல மரம் வந்து கிடைக்குதுங்க பல்லாவரத்தில். நல்ல நல்ல மரம்லாம் கிடைக்குது. இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் செய்ய போனால் கண்டிப்பாக வந்து 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல்லாவரத்தில் கிடைக்குது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து எடுங்க. கொஞ்சம் மேலே மட்டுமே பார்க்கக்கூடாது, கீழெல்லாம் வந்து அதோடைய லெக்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இங்கேயும் வந்து ஒரு போட்டு பார்ட்டி ஸ்பீக்கர் மாதிரிங்க. இது நல்ல சவுண்டாக இருக்கும் இந்த ஸ்பீக்கரு. ஸோ இது வந்து ஆன் கண்டிஷனில் தான் இருந்தது. பக்காவாக ஒர்க் ஆகும்னு சொன்னார். நான் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணால் சாங்ஸ் ப்ளே ஆக மாட்டேங்குது. ஆனால் கண்டிஷன் வந்து ஆன் கண்டிஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு RC காருங்க, வித் ரிமோட்டோட பாக்ஸோடு வச்சுருந்தார். ஸோ இதுவுமே வந்து பழைய டாய் தான். இப்போ வரதில் வந்து 2.4 GHz இருக்கிற நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ரேஞ்ச் வந்து நல்லாயிருக்கும். இந்த 27லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ மக்களே, இந்த பொருள் வந்து என்ன பொருள் நான் செக் பண்ணி பார்க்கலங்க. ஸோ இது வந்து ஒரு இன்புட் கொடுத்து நிறைய அவுட்புட் எடுக்கிற மாதிரி டாக் அந்த மாதிரியா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. HB ப்ராடக்ட்டுன்னு நினைக்கிறேங்க இது. ஸோ யாருக்குன்னா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்களே, இந்த கடையில் வந்து இவருமே வந்து நிறைய பொருள் வந்து நல்ல நல்ல பொருளாக எடுத்துகிட்டு வருவாருங்க. போஷோடைய ஒரு ஊஃபர் ஒன்று இருக்குது பாருங்கள். விலை வந்து எனக்கு தெரிஞ்சு 2,500 சொன்னார்னு நினைக்கிறேங்க. 2,500, 3,000 சொன்னார். ஒருத்தர் நின்று பார்கெயின் பண்ணிகிட்டு இருந்தார். அடுத்ததாக இந்த ஷாப்பில் வந்து போட்டோடைய சப்வூஃபர் ஒன்று இருக்குது. ஆனால் வந்து ஸ்பீக்கர்ஸு இந்த சவுண்ட் பார் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். வெறும் சப்வூஃபர் மட்டும்தான் இருக்குது போல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிறைய இந்த ஜாய்ஸ்டிக் இருந்ததுங்க, கேமிங் கன்சோல்ஸ். இன்றைக்கி நிறைய இடத்துல இருந்துச்சுங்க இது. ஸோ இப்போது நம்ம ஷூட் பண்ணுற டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்போ தான் பொருளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஒரு பிலிப்ஸோடைய ஒரு சின்னதாக CD வாக்மேன் ஒன்று இருந்தது. கண்டிஷனுமே வந்து கூட ஓகே தான், நல்லா தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம நண்பர் வந்து அதில் பேட்ரி போட்டு செக் பண்ணி காட்டினார். இது வந்து ஆன் கண்டிஷனில் தான் இருக்குது, ஆன் ஆகுது அப்படின்ட்டு. பட் வந்து உள்ள லென்ஸ்லாம் வந்து என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவர் வாங்கினாரா இல்லையான்னு தெரியல. அடுத்ததாக இங்கே வந்து இந்த சின்னதாக ஹோட்டல்லலாம் யூஸ் பண்ணுற ஒரு அடுப்பு. ஸோ இது பார்த்து முடிச்சது நம்ம வந்து அடுத்ததாக நம்ம அண்ணன் ஜானகிராமன் அண்ணன் கடைக்கு வந்தாச்சுங்க. ஸோ எப்போதும் போல் தான் நிறைய வந்து ஹைஃபை ஸ்பீக்கர்ஸு, பூம் பாக்ஸு இதெல்லாம் வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கி இருந்துச்சு. சோனியோடைய ஒரு இந்த டேப் ரிகார்டு சிஸ்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ அக்காய் வந்து போன வாரம் கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன், அதே தான். அப்புறமா இந்த ஒரு மர பீரோ ஒன்று இருந்துச்சுங்க. இவர்கிட்ட நீங்கள் மர பீரோலாம் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். நல்லா வந்து கண்டிஷனே வந்து கொடுப்பாரு. டேமேஜ்னால் டேமேஜ், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, அந்த மாதிரி வந்து கொடுப்பாப்பில். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கஸ்டமருக்கு வந்து கரெக்டாக சொல்லிடணுங்க. அதுதாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு இது பிஸ்னஸில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேசட் இருந்ததுங்க. இது வந்து ஃப்ரெஷ் கேசட்டா இல்லைனா வந்து ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி இருக்குமான்னு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷ்ஷுன்னு தான் நினைக்கிறேன். அது வந்து கம்பெனி நேமா என்னன்னு தெரியல. ஸோ இந்த வாட்டி புது புது கேசட்ஸ் வந்து அப்படியே பல்காக வச்சுருந்தாங்க. ஸோ வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு நம்ம வந்து அப்படியே செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நிறைய இந்த ஐஸு ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி இது வந்து இந்த வாரம் இருந்துச்சுங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நிறைய பீஸ் இருந்தது, திரும்பவும் வந்து வந்திருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த கடையில் ஏதாவது திங்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்க்க வந்திருக்கிறோம். இன்றைக்கி திங்ஸ் கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலுமே வந்து நம்ம வந்ததுக்கு ஏதோ ஒரு பொருள், ஒரு நல்ல பொருளாகவே நம்ம வாங்கியிருக்கோம். அந்த ரேடியோவை ரீஸ்டோரேஷன் பண்ணி சீக்கிரமாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கைஸ்.
நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரேடியோவை நம்ம ரீஸ்டோர் பண்ணி நம்ம வீடியோவை வந்து சேனலில் போஸ்ட் பண்ணலாம். சரிங்களா மக்களே? அடுத்ததாக வந்து இந்த சிடி பிளேயரு, விஹெச்எஸ்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே தென்பட்டுச்சு இந்த வாரம். ஸோ ஒரு 4-5 கடைகளில் தான் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஐட்டம் இருந்துச்சு நம்ம வாங்குகிற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் நார்மலாக தாங்க இருக்குது எல்லாமே. ஸோ அப்படியே வந்து வெயிலும் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணி போயிட்டோம். ஸோ இந்த கடையில் வந்து நிறைய இந்த கார்டனிங்கில் போடுற லைட்டு, இந்த ஃபால் சீலிங்கில் ஃபிட் பண்ணுற லைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்ததுங்க. இந்த ஹோம் எலிவேஷனில் போடுற லைட்டு, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய லைட் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட்டு, சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. 300 400 500 அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கடை எந்த கடை தெரியுங்களா? நம்ம ஆல்ரெடி சால்ட்ரிங் மிஷின்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்ல, அதே கடை தான். அந்த ஸ்டாக்கெல்லாம் காலி பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி எலிவேஷன் லைட்டு, கார்டனிங் லைட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. எல்லாமே வந்து பாக்ஸ் பேக்காக இருக்குது, கவரோடு அப்படியே இருக்குதுங்க. ஸோ அடுத்ததாக இந்த கடையில் வந்து நம்ம ஒரு ஹெச்பியோடைய ஒரு சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஹெச்பியில் வந்து சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர் நான் இப்போ தாங்க பார்க்குறேன். இது வந்து ஆன் ஆகுதுங்க, சவுண்டு வரும் பாருங்கள். நான் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். சவுண்ட் கேட்குதுங்களா? ஆனால் வந்து ஒரு ஜாரிங் இஷ்யூ இருக்குது இதில். ஸ்பீக்கர் எனக்கு தெரிஞ்சு டேமேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து மர்ஃபியோடைய ஒரு ரேடியோ ஒன்று இருக்குங்க. ஸோ ரேடியோ வந்து ஃபுல்லாக டேமேஜ் கண்டிஷன். அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஷாப் வந்தாச்சு. இங்கேயும் வந்து ஒரு ஆரோ வாட்டர் பியூரிஃபை இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து யாருக்கிட்டையாச்சும் ட்ரை பண்ணி நம்பர் நான் தரேன் அவருக்கு. ஏன்னா அவரும் நிறைய வாட்டி கேட்டார். நிறைய பேர் வீடியோவில் வந்து அவர் கேட்குறாரு. ஸோ ஏன்னா என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, இப்போல்லாம் வந்து நீங்கள் நேராக வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க பல்லாவரம் சந்தையில். அப்புறம் இந்த ஹோவர் போர்டு கூட இருந்துச்சுங்க, ஒரு 3 பீஸ் ஒன்று இந்த வாரம் பல்லாவரம் சந்தையில் பார்க்க முடிஞ்சுதுங்க. வந்த புதுசில் வந்து இது நல்லா ஹைப்பாக சேல் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா தெரியல. அதுக்கப்புறமா இந்த கப்பு ட்ராஃபிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய வச்சுருந்தாங்க இந்த கடையில். ஸோ ஒரு பெண்டுலம் கிளாக் கூட இருந்துச்சுங்க. ஸோ நம்மளுக்கு பெண்டுலம் கிளாக்லேருந்து ஒரு 2-3 ஸ்பேர் தேவைப்படுது. ஒரு கிளாக் வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அதுக்கு ஸ்பேர் தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்தா எடுக்கலாம். அப்புறமா நண்பர்களே, இந்த கடையில் வந்து நிறைய கீபேட் ஃபோனுங்க. ஒரு கீபேட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா அப்படின்னு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நிறைய பீஸ் வந்து ஆன் ஆகும். ஸோ நீங்கள் பல்லாவரத்தில் செகண்ட்ஸ் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணுறதா ஐடியா இருக்கீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா வந்து அந்த ஃபோனை வந்து முன்னாடி வந்து யார் வச்சுருந்துருப்பாங்க, இல்லை அவங்க வந்து அதை எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கீபேட் ஃபோன்னா கூட ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் டச் ஃபோன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மக்களே. அடுத்ததாக வந்து போஷோடைய ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் நினைக்கிறேங்க. இது வந்து நான் சரியாக செக் பண்ணல. அப்புறம் வந்து ஒரு பழைய புக் ஒன்று இருந்துச்சு. இது வந்து இந்த அஸ்ட்ரோநாட் சம்மந்தப்பட்ட புக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிளானட்ஸு அதை பற்றிலாம் வந்து நிறைய போட்டிருந்தது. மேப்பு, பிளானட்ஸு இதெல்லாம் வந்து போட்டிருந்ததுங்க. வேர்ல்டு அட்லாஸ். ஓகே, இந்த மாதிரி புக்ஸு தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். பல்லாவரத்தில் வந்து ஏகப்பட்ட கடைகளில் வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அப்புறமா மானிட்டர் இருந்துச்சுங்க. மக்களே, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அப்படியே நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம வாங்கின ரேடியோ வந்து சீக்கிரமே வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸு இல்லைனா வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வார பல்லாவர சந்தை வீடியோவில் வந்து சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.